ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னென்னா, சரி, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா எஸ்எம்சி டீச் பண்ணணும் அப்படின்ட்டு தான். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 டாபிக் கிட்ட கொடுத்து, இந்த 10 டாபிக் தான் எஸ்எம்சி, இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எம்சியில் டு Z உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பர்பஸ் தாண்டி, அந்த 10 கான்செப்டை தாண்டி நான் இங்கே பேசிகிட்ருக்கேன், எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சேனலை நீங்கள் வந்து ஒரு 6 மாதமாக தான் தெரியும் உங்களுக்கு, அது 6 மாதத்துக்குள்ளே தான் தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 6 மாதம் தாண்டி நீங்கள் இன்னும் இந்த சேனலையே ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த சேனலை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இது உங்களுக்கு தான் பேசிகிட்ருக்கேன். என்னென்னா, இங்கே நீங்கள் டைம் வேஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 6 மந்த்துக்கு மேலே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே எதுவுமே கிடையாது லேர்ன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஏன் இதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே டெலிகிராம் சேனல் ஒன்று நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீ சேனல், பப்ளிக் சேனல். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ எந்த வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டேன். எஸ்எம்சியா இல்லை நான் பர்சனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எஸ்என்ஆர் நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்ருக்கிறது தான், ஸோ அதுவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஓட் பண்ணது எஸ்எம்சி தான். அதுலேயும் நிறைய பேர் டிஎம்மில் கூட ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸே கூட வந்து எஸ்எம்சி டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ டைம் கொடுக்கக்கூடாது 6 மாதத்துக்கு மேலே ஆக்சுவலாக லேர்ன் பண்ணுறதுக்கு. அதேமாரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸ்டில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ நான் பேச போகிற சில விஷயம்லாம் வந்து என்னோடய ப்ரைவேட் மெம்பருக்கு மட்டும் தான் சொல்லுவேன். கொஞ்சம் கேர் எடுது இங்கேயே நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க. என்னென்னா, இங்கே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ட்ரேடிங் அப்படின்றது டெக்னிக்கல் படிச்சுட்டா, ட்ரேடிங் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மேரத்தான், அதில் டெக்னிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ட்ரேடிங்கை பொறுத்த வரையுமே கூட 2 ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து டெக்னிக்கல், அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைக்காலஜின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய மலை ஒன்று இருக்குது, அது தாண்டி போவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டெக்னிக்கல்லே நீங்கள் இவ்வளோ டைம் கொடுத்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் டைம் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். டெக்னிக்கல் 6 மாதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் கற்றுக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது 6 மாதத்துக்கு மேலே. ஸோ அதேமாரி எஸ்எம்சி நீங்கள் 6 மாதம் மேலே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் இந்த சேனல் ஃப்ரீயாக பார்த்துட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை பார்த்துட்டு லேர்ன் பண்ணுறதுன்றதை விட கோர்ஸ் எடுத்துருங்க. அதை நீங்கள் என்கிட்ட தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எங்கேயாச்சும் தமிழில் ஃபாலோ பண்ணிங்க, இல்லை இங்கிலீஷில் ஏதாச்சும் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கூடமே அங்கே போய் பார்க்கலாம். இல்லை நான் ஃப்ரீ சேனலே பார்க்குறேன், நான் 3 சேனல் பார்க்குறேன், 6 மாதத்துக்கு மேலே இருக்குங்களா சொல்கிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேறு ஒரு சேனலில் போய் டைம் வேஸ்ட் பண்ணிடலாம். அங்கே போய்ட்டு ஒரு 6 மாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சேனலில் செட் ஆகாது, இன்னொரு சேனலில் 6 மாதம். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டே இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 6 மாதத்துக்கு மேலே பண்ணுறீங்க, ஸ்டில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கோர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? அதேமாரி டைம் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வர்த்து இல்லை மார்க்கெட்டு, லைக் டெக்னிக்கல் வர்த்து கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ இந்த எஸ்என்ஆர் அப்படின்றத நான் எதுக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, காம்ப்ளிகேட்டடு. இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு எஸ்எம்சின்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எம்சியில் ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். பிரேக்கர், அதாவது ஆர்டர் பிளாக்ஸு, இம்பேலன்ஸு, கேண்டல் கன்ஃபர்மேஷன்ஸு, செஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஒரு என்ட்ரி எடுக்க முடியுதுல்ல. இதுதான் காம்ப்ளிகேட் சொல்கிறது. ஒரு செட்டப் ஒரு என்ட்ரி எடுக்கிறதால அதில் நிறைய கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு டெக்னிக்கல் அப்படின்றது காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் லைக் இங்கே நான் பண்ணிகிட்ருக்க எஸ்என்ஆர் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. நான் எஸ்எம்சி அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி இந்த எஸ்என்ஆர்ன்றது தெரியும். ஸோ இதில் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செட்டப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் 3 கன்ஃபர்மேஷனுக்கு மேலே கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது கேண்டல் கன்ஃபர்மேஷனோட சேர்த்து லோயர் டைம் ஃப்ரேமில் 3 கன்ஃபர்மேஷனுக்கு மேலே போகாது. ஓகேங்களா? இல்லை மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னு பெரிய டாபிக் கிடையாது. இதை யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் அப்படின்றது டெய்லியும் 30 மினிட். இது எந்த டைம் ஃப்ரேம்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ இதில் காம்ப்ளிகேட்டட் கம்மியாகுது. செட்டப் ரொம்ப சூப்பர் சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா?
ஸோ காம்ப்ளிகேட்டட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ இங்கே நீங்கள் டைம் வந்து பெருசாக கொடுக்க மாட்டீங்க. ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய டைம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது சைக்காலஜிக்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஓவர் காம்ப்ளிகேட்டடில் எஸ்எம்சியாக இருக்கலாம், இல்லை ஐசிடியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கம்பேரிட்டிவ்லி எஸ்என்ஆரை விட. ஸோ இந்த மாதிரி சூப்பர் சிம்பிளாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். அதாவது யாருக்காவது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஸ்டில் ஒன்றும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணலாம். ஸோ இதில் கான்டென்ட் பண்ணலாம். இது நான் லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு ட்ரேடு. இதில் எஸ்எம்சி போடுறது தான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வீடியோ எஸ்எம்சியாக இருந்திருக்க வேண்டியது. அது ரிலேட்டடாக அதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நான் 10 டாபிக் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா ஏதாச்சும் எஸ்எம்சி ரிலேட்டடாக வீடியோ போடணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் எடுத்தால் இந்த மாதிரி ரீகேப் போடலாம். ஆக்சுவலாக இது கூட ஒரு ட்ரேட் ரீகேப் வீடியோ தான். ஓகே ரொம்ப பேசுகிறோம், கான்செப்ட் போகலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் அப்படின்றது டெய்லி, சரிங்களா? டெய்லியும் 30 மினிட் தான் யூஸ் பண்ண போகிறோம், மேஜர் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இதில் ஒன்ஸ் வந்து நீங்கள் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுவீங்க. இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் எப்படி இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் கீ லெவல்ஸ் மல்டிபிள் டச்சஸ் பண்ண ஒரு கீ லெவல்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க எஸ்என்ஆர் பொறுத்தவரையும். ஆக்சுவலாக அப்படி வேண்டாம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் தான் நீங்கள் கீ லெவல்ஸாக எடுப்பீங்க, சரிங்களா? ஸோ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ். இதுக்கு நீங்கள் மல்டிபிள் லெவல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹை பாருங்கள், இந்த ஹை, தென் இங்கே லோலேருந்து வருவோம், இந்த லோ, ஏன்னா இந்த லெவல்ஸ்லாம் டச் பண்ணியிருக்குல்ல இந்த ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏரியா, அப்புறம் இந்த ஏரியா, தென் இந்த ஏரியா. ஸோ இவ்வளோ லெவல்ஸு, இது போதும். நீங்கள் எவ்ரி எஸ்என்ஆர் வந்து 100% பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 90% பண்ணாலே போதும், சரிங்களா? ஓகே, ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். இங்கே இதை லைவ் மார்க்கெட்டு, இங்கேருந்து டவுன் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெவல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து லோ வந்தீங்க அப்படின்னா இதுதான் ரீசெண்டான ஸ்விங் ஹை, இது சப்போர்ட்டு. இங்கேருந்து இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா சப்போர்ட், இங்கேருந்து இங்கே கீழே சப்போர்ட், இங்கேருந்து இங்கே கீழே சப்போர்ட்டு. இதை மார்க் பண்ணலாமே பாடி. ஏன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எடுத்த உடனே இந்த ஒரு பர்டிகுலர் சிங்கிள் செஷன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. ஸோ இங்கே இருக்க ஓவராலாக இந்த ஒரு பர்டிகுலர் சிங்கிள் செஷனில் உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், கண்டினியூஸாக இந்த மாதிரி எஸ்என்ஆர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி. நான் ஃப்யூச்சரில் இது மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரைலாம் இல்லை பண்ணுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதுலேயே கேண்டலோட மொமெண்டம், வால்யூம் அப்படின்றதெல்லாம் இருக்குது, சப்ளை டிமாண்ட், ஓகேங்களா? சேம் திங், சப்ளை டிமாண்ட் தான். ஸோ ஒன்ஸ் பாருங்கள் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸை பெரிய ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு, அப்சைட் கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையை விட இந்த ஹை அப்படின்றது மேலே போயிருக்கு இல்லையா. தட் மீன்ஸ் பாடி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது அந்த பாடிக்கு மேலே போயிருக்கு. தட் மீன்ஸ் இது ஒரு இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது புல்லிஷில் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மொமெண்டம். சேம் திங் இங்கேருந்து ஒரு செல் ஆஃப் கொடுத்து மார்க்கெட்டில் அகெயின் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் 13 மே இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது புல்லிஷ் ஆகிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது புல்லிஷ் ஆகிருக்கு. ஸோ ஆனதுக்கப்புறமா நான் ட்ரேட் எடுத்தது வந்து 15th மே, சரிங்களா, முந்தானேத்து. ஸோ இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைஸை, அதாவது இந்த ஸ்விங் பாயிண்ட்டை கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு இந்த ஏரியா. ஸோ வச்சதுக்கப்புறமா அகெயின் நான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியான்றதை விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த 15th மே, ஓகேங்களா? ஸோ எஸ்என்ஆர் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறமா அண்ட் ஆல்சோ நீங்கள் எஸ்என்ஆர் ஜஸ்ட் இந்த மாதிரி ரேண்டமாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கே ரீடெஸ்ட்டு பார்த்து ஒரு பை பண்ணிடலாம், அப்படி கிடையாது கான்செப்ட்டு. இங்கே எஸ்என்ஆர் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க, கண்ட பிரேக் நடக்கும் மார்க்கெட்டில், அங்கங்கே கேண்டில் பிரேக் அவுட்லாம் நடக்கும். அந்த எல்லா பிரேக் அவுட்டும் வேலிட் ஆகிடாது. சில பர்டிகுலர் பிரேக் அவுட் மட்டும்தான் வேலிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம், சில பர்டிகுலர் கேண்டில்ஸ்லாம் இன்வேலிடு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் ஃபர்தராக போக வீடியோஸில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். ஓகே,
ஸோ இந்த 15th மே பர்டிகுலராக இங்கே இருக்கக்கூடிய ஏரியாஸை பிரேக் பண்ணியிருக்கு அப் சைடில். இந்த கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கேன், மொமெண்டம் சொல்லியிருக்கு. சரிங்களா, இது மட்டும் கிடையாது ரீசன். இங்கேயும் பாருங்கள், மொமெண்டம் பெரிய அக்ரெசிவ், ஒரு 50%க்கு மார்க்கெட் ரீட்ரஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் இது லோ, இது ஹை, ரைட். இது 50%க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த ஒரு ஹைஹெச் மார்க்கெட் டச் பண்ணோம்ல, இங்கேருந்து ஒரு பை பண்ணோம்ல. ஸோ அந்த பை அப்படின்றது தான் 13ஆம் பேருக்கு, 14ஆம் பேருக்கு, அப்புறம் 15ஆம் நான் ட்ரேட் எடுத்த நாள். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேட் அப்படின்றது என்னோடய ப்ரைவேட் செஷன்லேயே போட்டிருக்கேன். ப்ரைவேட் செஷன் மீன்ஸ் நான் எங்கள் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அதில் எஸ்எம்சியும் டீச் பண்ணிகிட்ருக்கேன், எஸ்என்ஆரும் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் எடுக்கிற ட்ரேட்ஸ், என்னோடய பர்சனல் ட்ரேட்ஸ் எல்லாமே, அதாவது எடுக்க போகிற ட்ரேட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் செஷன்ஸ்லேயே, அந்த குரூப்லேயே ஷேர் பண்ணிவிடுவேன் பர்டிகுலர் ட்ரேட்ஸை. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் ஷேர் பண்ணது தான் இது ஒரு பர்டிகுலர் செட்டப்போ. இந்த என்ட்ரி வந்து நீங்கள் பப்ளிக் சேனலில் கூட போய் பார்க்கலாம், டெலிகிராமில். ஓகேங்களா, நான் இங்கேயும் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே இந்த ஏரியா பிரேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே இந்த பிரேக் அவுட் அப்படின்றது வேலிடு. எப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மொமெண்டம், இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு, தென் இந்த 100க்கு மார்க்கெட் போகணும், ரைட். ஸோ போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், புல்லிஷில் தானே போகணும். அது புல்லிஷ்லனா எப்படி ஒரே கேண்டல் இந்த மாதிரி 90 டிகிரிக்கு போயிடுமா, சின்ன சின்ன கேண்டல் கூட போகலாம். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் அப்படின்றது நெக்ஸ்ட் கேண்டலோடைய புல்லிஷ்கோடைய ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா இந்த ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 15th மே நம்ம என்ன பண்ணுறோம்னா டைம் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸ்விட்ச் பண்ணுறது தான் நம்ம இங்கே இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டைம்ஸ் எதுவுமே டச் பண்ண போகிறது கிடையாது. 4 hours இருக்கலாம், இல்லை 3 hours, 2 hours, 1 hour, இது எதுவுமே டச் பண்ண போகிறது இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம 30 minute தான் பார்க்குறோம். ஸோ 30 minute போனீங்க அப்படின்னா இதுதான் 15th மே. இதில் 2 கண்டிஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த என்ன கண்டிஷன்னா, மார்க்கெட் இந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா பாருங்கள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா 15th மே என்ன இருக்குன்னா, 14th மே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவில் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ரீட்ரேஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுடைய கான்ஃபிடன்ஸ் என்ன வேணும்னா, அதுக்கு சில ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்ன்றது உங்களுடைய சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த டெய்லி சப்போர்ட். நம்ம இது மட்டும் கொஞ்சம் ரெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேட்டு இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது ரீடெஸ்ட்டுக்கு வரணும். சரிங்களா, அதாவது 15th மே அது வந்திருக்கா, இங்கே பாருங்கள் 15th மே இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று இன்றைக்கி வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே மூவிங் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மூவிங் ஆவரேஜோடைய நேம் வந்து டீமா SSMA, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் இது. ஸோ நீங்கள் போய்ட்டு இண்டிகேட்டர்ஸில் போட்டாலே வரும். ஸோ அதில் இங்கே 50 அப்படின்றது ரெட் கலர் மூவிங் ஆவரேஜ், 20 அப்படின்றது ப்ளூ கலர் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் என்ன, இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது சப்போர்ட்டை டச் பண்ணணும். சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு செட்டப் வந்து நெக்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது இந்த 50 மார்க் பார்த்தீங்களா, ரெட் கலர் மூவிங் ஆவரேஜ், அதை டச் பண்ணியிருக்கணும். இங்கே 2மே டச் ஆகிருக்கா, பர்ஃபெக்டாக. அப்போது கேண்டில் கன்ஃபர்மேஷன் தேர்ட் ஒன்று. அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னவோ வேணா இருக்கலாம். லைக் எங்கல்ஃபிங் கேண்டலாக இருக்கலாம், புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், ஒரு லைக் இன்வெர்டட் ஹேமராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிவர்சல் கேண்டல்ஸில் எதை வேணா இருக்கலாம். ஆனால் மஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் கேண்டில் அப்படின்றது புல்லிஷில் இருக்கணும். அதுவும் 30 minute இருக்கணும். 15 minute அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். ஸோ இங்கே இதுதான் என்ட்ரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, அப்புறம் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் என்ட்ரி இந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் பிலோவில். இங்கே டைட் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கக்கூடாது எப்பவுமே. யூஸ்வலாக இந்த ஸ்டாப் லாஸ்க்கு கீழே ஒரு ஃபியூ பிப் கீழே தள்ளி தான் வைப்பீங்க. ஸோ உங்களோட டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா. சரிங்களா, யூஸ்வலாக நான் இங்கே ட்ரேட் வச்சது வந்து இந்த ஏரியா கிட்ட வச்சேன். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா கிட்ட கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட டேக் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த ஏரியா தான் வைப்பீங்க. சரிங்களா, இது என்ன RR 1:8.5 கிட்ட RR. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் தான் நான் எடுத்துருந்தேன். இதுக்கான ப்ரூஃபும் இந்த சைடில் போடுறேன். ஓகே, ஸோ இங்கே செட்டப் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பர் சிம்பிளாக இருக்குது. பெரிய கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது, கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட்டாக பார்க்க போகிறீங்க. அந்த பிரேக் அவுட்டு வேலிடாக இன்வேலிடான்றதை பார்க்க போகிறீங்க. அடுத்தது 30 minute போயிடுவீங்க. 30 minute சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கணும், மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும்.
அதுவும் பெருசாக எதுவும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது கிடையாது. கேண்டில் கன்ஃபர்மேஷன். ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் கிளியராக அது பிகினிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட அது பெரிய மேட்டர் கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கு. ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்லாம் நானே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா டேக் ப்ராஃபிட் அப்படின்றது டெய்லி வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். அப்புறம் இந்த ஏரியாவுக்கு மேலே இது ரீசெண்டான ஒரு ஸ்விங் ஹை டெய்லியில் இந்த ஏரியா இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட். இது ஃபர்ஸ்ட் டேக் ப்ராஃபிட் எவ்வளோ ஆர்ஆர் வருது பாருங்கள். 1:3.4 கிட்ட வருது இல்லையா? 3.4. ஸோ அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோடைய ஆர்ஆர் அப்படின்றது கம்மி தான். 1:3 to 1:4 கிடைக்கும். சில டைமில் 1:8 கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ பேஸ்ட் அந்த செட்டப்பை பொறுத்த இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செட்டப்பில் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ரொம்ப அதிகமாக போகும். ஏன்னா வீக்லியோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பார்த்தீங்களா? புல்லிஷில் போய்ட்டுருக்கு. புல்லிஷ் போய்ட்டுருக்குன்னா எங்கள் ட்ரெண்டெல்லாம் அந்த பார்க்க தேவையில்ல. இந்த ஏரியாவை சிம்பிளாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே ரிஜெக்ஷன் அகெயின் பை, ரிஜெக்ஷன் அகெயின் பை. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில்ன்றது புல்லிஷ் கேண்டிலாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் போகணும், இந்த டைம் ஃப்ரேம்லாம் வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் போகணுன்றது அவசியமே கிடையாது. டெய்லியிலே எல்லாமே முடிஞ்சிடும். அது எப்போ முடியும்னா இந்த சப்போர்ட்டுன்றது வேலிடாக இன்வேலிடாக கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு டாஸ்க்கு. சரிங்களா? இந்த ஒரு டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லா செட்டப்பும் ஈஸி. அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இங்கே ஜிபிபி கேடு, இந்த ஜிபிபி கேடு அப்படின்றது எந்த மார்க்கெட் செஷனில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போது இங்கே என்ட்ரி எடுக்கிற யூஸ்வலாகவே நான் என்ட்ரி எடுக்கிறதுன்றது 11:30க்கு மேலே தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? அது எந்த பேராக இருக்கட்டும். அதாவது நான் எடுக்கிற பேர்ஸ் எல்லாமே ஒன்று ஏஷியா இல்லை லண்டனோ நியூயார்க்கோ மட்டும்தான் இருக்கும். ஏஷியாவில் நான் ட்ரேடே பண்ணுறது கிடையாது. அதையும் மாரி ஏஷியாவில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது கோல்டாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேர் அப்படின்றது ஜிபிபி கேட். இது எந்த செஷனில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா வெறும் லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், ஏஷியாவில் கிடையாது. ஸோ அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் அப்படின்றது லண்டன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். லண்டனுக்கு அப்புறமா தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? இது எந்த டைமில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த ப்ளூ கலர் செஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது லண்டன். இந்த பிங்க் கலர் அப்படின்றது நியூயார்க். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டில் லண்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை டச் பண்ணுது. அது வந்து சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜோடைய ரிஜெக்ஷன். ஸோ இந்த போத் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா? அது வந்து நியூயார்க் லண்டனில். ஸோ அதே லண்டனில் எனக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய கன்ஃபர்மேஷன். பர்ஃபெக்டாக இது மேலே என்ன வேணும் ஸோ அப்படின்னு நினச்சி எடுத்த ட்ரேட் தான் இது. இந்த பர்டிகுலர் ட்ரேட் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்னோடய ப்ரைவேட் குரூப்லேயே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சூப்பர் சிம்பிள் ட்ரேடில். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் சிம்பிளாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அதை பற்றி கவலை இருக்காது. ஸோ அது கன்ஃபர்மேஷன்லாம் அதிகமாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மி, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் சைக்காலஜியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைக்காலஜி தப்பு பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே டெக்னிக்கல் மட்டும் எங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவாங்க இல்லையா, 95% வந்து இங்கே சைக்காலஜி, 5% தான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு. ஆனால் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, 95% டெக்னிக்கலில் கொடுத்துட்டு 5% எடுத்துகிட்டு போய்ட்டு சைக்காலஜியில் கொடுக்குறீங்க. இது ஒரு மைண்ட் கேம்ன்றதை ஞாபகம் இல்லாமல். ஸோ கைஸ் அதுதான் நீங்கள் ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது, நீங்களே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணலாம். சரிங்களா? அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டில் நான் ஏன் எஸ்எம்சி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, எஸ்எம்சியை வந்து அதுக்கு எஸ்எம்சி மீன்ஸ் எல்லாருக்கும் எல்லாராலேயும் வந்து எஸ்எம்சி பண்ண முடியாது. அதே மாதிரி எஸ்எம்சி பண்ண முடியாமலும் கிடையாது. எஸ்எம்சி கண்டிப்பாக பண்ண முடியும். சரிங்களா? அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்த இருக்குது. நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க பீப்புளுக்கு, இயர்ஸ் கணக்காக மாதக்கணக்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக. பட் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து எஸ்எம்சியை விட பவர்ஃபுல். சரிங்களா? ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எம்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 to 6 ட்ரேட் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களுக்கு 8 to நல்லா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 9 ட்ரேட் கூட ப்ராஃபிட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப கம்மி, 1:3 to 1:4. இதுவே நீங்கள் பெருசாக நினச்சிங்க அப்படின்னா எஸ்எம்சியில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ நான் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இதில் காட்டுறன்றது புரிஞ்சிருக்கேன் சொல்லும்போது. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். அகெயின் இந்த எஸ்எம்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் கான்செப்ட் புதுசாக எதுவும் கான்செப்ட்லாம் கிடையாது. அது எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருக்கிறதா இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி என்கிட்டே கூட இருக்கலாம், இல்லை மற்ற ஒரு சேனல்ஸாக கூட இருக்கலாம்.
ஓகேங்களா. ஆனால் ஃப்ரீயாக இதுக்கு மேலே கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. டைம் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு பர்சனல் ட்ரைனர் லைக் ஒரு மென்டார் இருக்கார் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது வேறு, நீங்கள் ஓனாக கற்றுக்கிறதுன்றது வேறு. ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அகெயின் சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காம்ப்ளிகேட்டடில் போகாதீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் மணி தான் கொடுக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்ல வந்த விஷயம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுட்ஸ் ஏதாச்சும் செஞ்சுன்னா கேட்கலாம். அது கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக இருக்கலாம், ட்ரேடிங் ரிலேட்டடாக வாட் எவர். ஸோ நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. பார்ப்போம்.